அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஃப்தார் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமோசா செய்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். இன்னொரு கடாயில் நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அதை பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கனை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல சிக்கன், அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின மல்லி இலை எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாலையும் கரம் மசாலாலையும் காரம் இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கல. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சமோசா ஷீட்டுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃப்டெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்டஃப்பை சேர்த்துட்டு மேலே நான் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் சீஸ் சமோசாங்கிறதுனால நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா சமோசாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சமோசா எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்காக நான் பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதோட பதம் ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போது ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோலுக்கு வைக்கக்கூடிய ஷீட் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை இந்த மாதிரி தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். மெலிசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் தண்ணி தொட்டு இந்த ஓரங்களை ஒட்டி விட்டுடலாம். அது டக்குன்னு ஒட்டிக்கும். இப்போது இது மேலே நான் முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதை பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா இடம் படுறது மாதிரி எடுத்துக்கோ. இப்போது போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இஃப்தார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு நான் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். ஜூஸுக்கு மேங்கோ மில்க் ஷேக் போட்டிருந்தேன். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஃப்தாரை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் புது ரெசிபிகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.